அன்பு நண்பர்களே, நான் உங்கள் வழக்கறிஞர் ரமேஷ் மணிகண்டன், எம்ஏஎம்எல் மற்றும் நிலமங்கள் உரிமை கட்சி தலைவர். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சட்டசபையில நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தாங்க. சட்ட மசோதா. பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்தால் மரண தண்டனை விதிக்கக்கூடிய சட்ட திருத்த மசோதா தாக்கல் செய்தார்கள். அத நிறைய ஊடகங்கள்ல எல்லா நண்பர்களும் பார்த்திருப்பீர்கள். உங்களுடைய வீடுகளிலும் பெண்கள் என்பவர்கள் நிச்சயமாக இருப்பார்கள். பெண்கள் இல்லாத வீடு என்பது இல்லை. அதனால இந்த பதிவை நீங்க கடைசி வரைக்கும் பார்த்துட்டு, கண்டிப்பாக உங்களுடைய பகுதியில் இருக்கின்ற எம்எல்ஏ, எம்பி இவர்களுக்கெல்லாம் அனுப்புங்க. நான் சொல்றது சரி என்று தோன்றுது அப்படின்னா, மற்ற குரூப்புகளுக்கும் அனுப்புங்க. நான் சொல்லுகின்ற சட்டத்தை உங்களுக்கு பிடித்திருந்துன்னு சொல்றத விட, நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா, நிச்சயமாக திரு ஸ்டாலின் ஐயா அவர்களும் சில மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கான வழிவகைகள் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால நண்பர்கள் எம்எல்ஏ, எம்பி மட்டும் இல்லாம ஸ்டாலின் ஐயாவோட நம்பர் உங்களுக்கு தெரிஞ்சா கூட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு கூட இந்த ஆடியோவை அனுப்புங்கள். ஏனென்றால் எத்தனையோ சட்ட வல்லுநர்கள் அவங்களுக்கு நிறைய ஐடியாஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அது மூலியமா தான் சட்ட திருத்தங்கள் வரும். ஆனால் இந்த சட்ட திருத்தங்களினால் ஏதாவது பயன் ஏற்பட போகிறதா என்பதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். மாற்று கருத்து இருந்தால் நிச்சயமாக நண்பர்களும் பதிவிடுங்கள். நண்பர்களே, நிலமங்கள் உரிமை கட்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சமுதாய விஷயங்களையும் சட்ட சம்பந்தப்பட்ட விஷயங்களும் தொடர்ந்து விவாதித்து கொண்டிருக்கின்றோம். அதே மாதிரி நீங்க கேட்கின்ற டவுட்ஸுக்கு கூட நிச்சயமாக நாங்கள் அப்பப்போ பதிவுகளை போட்டு கொண்டிருக்கிறேன். என்னுடைய நம்பர் 9841786197. பதிவு சற்று விரிவாக இருந்தாலும் நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். பாருங்க. பொதுவாகவே நாம டிவிலேயோ மற்ற விஷயங்கள்லையோ பார்க்கும் பொழுது பெண்கள் சம்பந்தப்பட்ட பெண்களுக்கு இழைக்கப்படுகின்ற வன்முறைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நம்ம பார்ப்போம். அப்போ நமக்கு உணர்ச்சி கோபம் வரும். அப்போ அதை நம்ம இதை பற்றி பேசுவோம். ஏதாவது ட்விட்டர் போடுவோம், ட்விட்டரில் ஏதாவது பதிவு போடுவோம். அதை எக்ஸ்ட்ராலன்னு இப்போ சொல்கிறாங்க. அது போக ஃபேஸ்புக் இது மாதிரிலாம் மாஸ் மீடியாவில் பேசிட்டு நம்ம அதுக்கப்புறம் கடந்து போய் விடுவோம். அந்த நம்மளுடைய கடந்து போகின்ற விஷயம் நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு பாதிப்பு வரும் பொழுதுதான் அதோடைய வலியும் மற்ற விஷயங்களையும் நாம் புரிந்து கொள்ள முடியும். அதாவது நம்ம டெல்லியில நடந்த நிர்பயா கேஸ் 2012 டெல்லியே உலுக்கிய ஒரு வழக்கு. சிறார் முதற்கொண்டு அந்த குற்ற செயலில் ஈடுபட்ட விஷயத்தை எல்லாம் நம்ம கேட்டிருப்போம். அந்த வழக்கு தொடர்ந்து பல விஷயங்களை இந்தியா முழுவதிலும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. அப்போ சட்டங்கள் அந்த மாதிரி இருந்தால் மரண தண்டனை வரைக்கும் கொடுக்கணுன்ற ஒரு கான்செப்டை ஏற்கனவே மத்திய அரசு ஏற்படுத்திய சட்டங்களின் மூலம் பல விஷயங்கள்லாம் திருத்தப்பட்டது. சிறார்களுடைய வயசை கூட குறைக்கணும்லாம் நம்ம நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் தனிப்பட்ட விஷயம். இப்ப நம்ம முதலமைச்சர் பெண்கள் பாலியல் வன்கொடுமை செய்தால் மரண தண்டனை விதிக்கக்கூடிய சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறார். இவ்வளவுதான் விஷயம். இப்ப அதை பத்தி தான் பேச போறோம். இப்போ ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், அதாவது வெளிப்படையாக எல்லாரும் ஒத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, சட்டங்கள் போடுவது மட்டும் ஒரு குற்றத்தை குறைத்துவிடும் என்று நினைத்தால் அது மிக தவறான ஒரு சிந்தனை. பிரச்சனை வரும்போது நான் ஒரு சட்டத்தை உருவாக்கி விட்டேன். அதாவது நான் முதலமைச்சரை மட்டும் சொல்லவில்லை. அவர் செய்கின்ற செயல், இப்ப இந்த மாதிரி ஒரு சட்டத்தை எடுத்துட்டு வந்திருக்காரு, அதை நான் வரவேற்கிறேன். முதலமைச்சர் செய்திருக்கிற செயலுக்கு நான் நிச்சயமாக வரவேற்கிறேன். வழக்கறிஞராக அவருக்கு நன்றியும் தெரிவிக்கின்றேன். நிலமங்கள் உரிமை கட்சியின் சார்பாக அவருக்கு வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறோம். ஆனால் அதே வேளையில் இந்த சட்டம் கொண்டு வருவதனால் மட்டும் குற்றங்கள் குறைந்து விடுமா என்றால் நிச்சயமாக அது நடக்காது. அதுக்கு தான் நம்ம நிர்பயா கேஸை பார்த்தோம். அதுக்கப்புறம் நிறைய கேசஸ் இந்தியா லெவல்ல பேசப்பட்டது. சமீபத்தில் கொல்கத்தா டாக்டர் ரேப்பை பற்றி பேசியிருந்தோம்.
இப்போ இதெல்லாம் இந்த சம்பவங்கள் எதை காட்டுகிறது, எதை பற்றி பேசுகிறது? நிறைய சட்டசபையில பொள்ளாச்சி, அந்த மாரி பொள்ளாச்சி சம்பவம், அது போல பல விஷயங்களை பேசுகிறார். இதையெல்லாம் எதை காட்டுகிறது என்றால், என்ன வேணாலும் சட்டம் இருக்கட்டும். ஆனா, அந்த சட்டத்தின் மூலம் குற்ற செயல் அ செய்பவர்கள், அதாவது என்னென்ன வகையில வந்து குற்ற செயல் செய்கிறார்களோ, அவர்களை அந்த சட்டத்தின் மூலம் குற்றவாளி என்று நிரூபிக்க முடியுமா? அந்த நிரூபிக்கின்ற விஷயங்களில் இருக்கின்ற ஓட்டைகள் தான் குற்ற செயல்கள் செய்பவர்கள் வந்து எந்த விதமான பயமும் இல்லாமல் செய்கிறார்கள். அது பணபலமாக இருக்கட்டும், அதிகார பலமாக இருக்கட்டும், எதுவாக வேணாலும் இருக்கட்டும். சிம்பிளா ஒரு விஷயம் நான் சொல்றேன். ஒரு 1 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு கேஸு. அ அந்த கேஸ பத்தின விஷயம். ஒரு சிறுமி, சிறுமியல் சிறுமிய வந்து இது மாரி வந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சிடுறாங்க. அந்த கேஸ் டைரிய நான் பார்த்தேன், படிச்சேன். அந்த கேஸ் டைரினா வேற ஒண்ணும் இல்ல. அந்த கேஸோடைய சம்பந்தப்பட்ட கோப்புகள் அவ்வளதான். என்னுடைய நண்பர் நடத்தின வழக்குன்னு வச்சுக்கங்களேன். அவ்வளதான். உண்மையாக நடந்த விஷயம். அந்த வழக்க படிச்சு பார்க்கும்போது எனக்கே மனவேதனையாக இருந்தது. என்னன்னா, என்னைக்கு சம்பவம் நடந்ததாக சொல்லப்படுகிறதோ, அந்த தினத்திற்கு முன்னதமாகவே, அது முன்கூட்டியே அதாவது முன்னாடி நாளே எல்லா சாட்சிகளையும் விசாரிச்சுடுறாங்க. அதாவது சம்பவம் நடக்குது என்னைக்கு? ஏதோ ஒரு நாள் சம்பவம் நடக்குது. சம்பவம் நடந்த பிறகு தான் விசாரிக்க முடியும். சம்பவம் நடந்த பிறகு. ஒரு குற்ற செயல் நடந்திருக்கிறது. பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கிறது. ஒரு குழந்தைக்கு நடந்திருக்கிறது. அது நடந்த பிறகு தானே விசாரணையே பண்ண முடியும். ஆனா, அதுக்கு முன்னாடியே விசாரணை பண்ணதாக, அதாவது குற்ற செயல் நடக்கிறதுக்கு முன்னாடியே விசாரணை பண்ணதா, அ அதுல டாக்குமெண்ட்ஸ் இன்க்ளூடிங் விட்னஸஸோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அப்போ அந்த குற்றவாளி கடைசியில என்ன ஆனார்ன்னா, விடுதலை ஆனார். இப்போ நீங்க சொல்லுங்க, அந்த இன்ஸ்பெக்டர என்ன செய்யலாம்? அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆபிசர என்ன செய்யலாம்? ஒரு 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 வழக்கு, ஒரு குற்ற செயல் நடக்கிறது, எஃப்ஐஆர் போடுறாங்க எல்லாம். ஒரு சிறுமி. யாருன்னா கேட்டீங்கன்னா, நான் அந்த வழக்குடைய டீட்டெயில்ஸ குடுக்க தயாராக இருக்கிறேன். அப்போ அந்த வழக்குல குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டு எல்லாம் இது வருது. ஆனா அந்த டாக்குமெண்ட்ஸ படிக்கும் பொழுது, அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆபிசர் எப்படி இருந்தாலும் ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆபிசர்ன்றவர் ஒரு டிகிரி படித்தவராகத்தான் இருப்பார். அப்போ ஒரு சாட்சியை விசாரிக்க போகும்போது டேட் கூட போடத் தெரியாத ஒரு அதிகாரி இருக்கிறாரா? இல்லை ஒரு உள்நோக்கத்தோடு அந்த மாரி விசாரணை செய்ததாக அறிக்கையை தாக்கல் செய்தாரா? சரி, அப்படி தாக்கல் செய்திருந்தால் அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆபிசரை என்ன செய்வது? இப்ப இதெல்லாம் தான் வந்து திரு ஸ்டாலின் அவர்கள், நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் சட்ட திருத்தம் செய்யும்போது இதையும் யோசிக்கணும். அதுதான் விஷயம். அதாவது நீங்க மரண தண்டனையே குடுக்கத்தான் நெனச்சாலும் ஒரே ஒரு பேப்பர் தான். இந்த மாரி இன்வெஸ்டிகேஷன மாத்தி எழுதுனாங்கன்னா முடிஞ்சு போச்சு. இந்த கேஸ் விடுதல தான் ஆகும். ஏன்னா வழக்கறிஞராக எனக்கு தெரியும். பியாண்ட் த ரீசனபிள் டவுட் தான் ஒருத்தர வந்து நீங்க வந்து தண்டிக்க முடியும். அதுதான் நம்ம இந்திய நாட்டு சட்டமே. நம்ம நாட்டுல வந்து சும்மாலாம் டக்குன்னு தண்டிக்க முடியாது ஒருத்தர. அப்ப இந்த மாதிரியான விஷயங்களை செய்யக்கூடிய இன்வெஸ்டிகேஷன் ஆபிசர், அவர்களுக்கு ஒன்று சட்டம் அறியாத ஒரு ஆ ஆட்களை இன்வெஸ்டிகேஷன் ஆபிசரா போடக்கூடாது. அதுவும் இந்த மாரி பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு 1. அல்லது அவர்களுக்கு ட்ரெய்னிங் குடுக்கணும் கிளீனா. அந்த ட்ரெய்னிங் குடுக்காம ஸ்டாலின் அவர்கள், நம்முடைய முதலமைச்சர் என்ன நல்ல எண்ணங்களோடு ஒரு சட்டத்தை இயற்றினாலும், அந்த சட்டம் பயன் தராது. அதுக்கு ஒரே ஒரு வழக்கு தான் நான் உங்களுக்கு சொன்னேன். இப்ப கூட நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் அந்த வழக்கோட கோப்பு கேட்டா கூட நான் கூட நண்பர்கிட்ட இருந்து வாங்கி கொடுக்க தயாராக இருக்கிறேன். அந்த சார்ஜ் ஷீட்ட. ஸோ என்ன நோக்கம்? இந்த குற்றங்கள் வந்து குறையணும். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறையணும். குறையணும்னா என்ன செய்யணும்? நீங்க இந்த மாரி மரண தண்டனை குடுக்கணும்னு அவசியம் இல்ல. வெறும் 5 வருஷம் தண்டனை குடுத்தா கூட போதும். ஆனா, அந்த தண்டனை தவறு செய்பவர்களுக்கு கரெக்ட்டா ட்ரையல் நடத்தி, சாட்சிகள விசாரிச்சு கரெக்ட்டா ட்ரையல் நடத்தி தண்டனை பெற்றுக் கொடுக்கக்கூடிய
அந்த அளவு இருக்கு பார்த்தீங்களா, அதிகமாகணும். அதிகமானாதான் போஸ்கோ ஆக்ட் நம்ம சொல்லுவோம் போஸ்கோ ஆக்ட் இந்த பத்திதான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். நெறைய போஸ்கோ ஆக்ட் போடுறாங்க. 100 போஸ்கோ ஆக்ட் போட்டா எத்தனை கன்விக்ஷன் ஆகுது? எத்தனை கரெக்ட்டா அ அ விட்னஸ ஏத்தி கரெக்ட்டா சொல்லி கன்விக்ஷன் வாங்கி குடுக்குறாங்க அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீசர். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் எத்தனையோ இருக்கிறது. அத்தனை வழக்குகளிலும் அதுதான் சொல்றேன். அ வ வ தண்டனை கிடைக்கணும் அப்டின்னா, முதல்ல இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீசருக்கு ட்ரெய்னிங் இருக்கணும். அவர்களுக்கு வந்து அந்த சட்டங்களை பத்தின நடைமுறைகளை நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கணும். அதெல்லாம் சொல்லிக் குடுக்கணும். அது இல்லாம வெறும் புரமோஷன் குடுத்து, நீங்க இந்த கேஸ போடுங்க, நீங்க இந்த எஃப்ஐஆர போடுங்க, நீங்க விசாரிங்கன்னு சொன்னா, முதலமைச்சர் மறுபடியும் அடுத்த முறை முதலமைச்சரா வந்தாலும் இதே மாரி இன்னும் ஏதாவது கூட சேர்த்து சட்டத்தை இயற்ற முடியுமே தவிர, அந்த சட்டத்தினால் ஏற்படுகின்ற பயன் ஏதாவது இருக்கிறதா என்றால், நிச்சயமாக வாய்ப்பில்லை. அது மிக மிக குறைந்ததாகத்தான் இருக்கும். மரண தண்டனைன்னா கொஞ்சம் பயப்படுவாங்க அவ்வளவுதான். ஆனா அதுவே ஒரு 5 வருஷம், 10 வருஷம்னா கூட அந்த தண்டனை கண்டிப்பா கிடைக்கும்னா ஒரு பயம் இருக்கும். நாங்க வழக்கறிஞர்கள் எங்ககிட்ட வரும்போது கூட நாங்க சில விஷயங்கள் பேசுவோம். ஆ கிளையண்ட்ஸ் கிட்ட பேசும்போதெல்லாம் நாங்க அறிவுரைலாம் சொல்லுவோம். சில விஷயங்களில். இப்ப லவ்லாம் பண்ணிட்டு சில பேர்லாம் கூட கேட்பாங்க. மேரேஜ் பண்ணிக்கணும் சார், என்ன சார் பண்றதுன்லாம் கேட்பாங்க. வயசு கம்மியா இருக்கும். 18 வயசுக்குள்ள 17 வயசு 10 நாளு, 8 நாள் கேப்லலாம் இருக்கும். அப்ப நாங்க எல்லாம் அறிவுரை என்ன சொல்லுவோம்? 18 வயசு முடிஞ்சிருக்கணும். பையனுக்கு 21 வயசு முடிஞ்சிருக்கணும். பொண்ணுக்கு 18 வயசு முடிஞ்சிருக்கணும். அப்படி இல்லன்னா போஸ்கோ ஆக்ட்ன்னு ஒண்ணு ஃபைல் பண்ணுவாங்க. ஃபைல் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தண்டனை உண்டு. இத மாரிலாம் நாங்க எக்ஸ்ப்ளைன் பண்ணி அவங்கள முடிந்த வரையில் அதாவது பயம்புறுத்துறதுன்றது இல்ல. உண்மையான சட்டத்த நம்ம சொல்லி தானே ஆவணும். ஒரு தவறு நடக்காமல் இருப்பதற்கு அறிவுரை சொல்லி தானே ஆவணும். அந்த மாரி பல விஷயங்களில் நானே அறிவுரை சொல்லியிருக்கிறேன். சொல்லி 18 வயசு முடியிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. 21 வயசு முடியிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. கூடுமான அளவுக்கு அப்பா, அம்மா கிட்ட பெர்மிஷன் வாங்கிக்கிட்டு மேரேஜ் பண்ணுங்க. அதுதான் நாளைக்கு ஏதாவது பிரச்சனைகள் வந்தாலும் உங்களுக்குள்ள வந்து பிரச்சனைகள தீர்ப்பதற்கான வழிவகைகளா இருக்கும். இந்த மாரி வழக்கறிஞர்கள் நான் மட்டும் கிடையாது. நெறைய வழக்கறிஞர்கள் அந்த மாரி அறிவுரை சொல்லக்கூடிய வழக்கறிஞர்கள் நானே பார்த்திருக்கிறேன். ஸோ, நாம முதல்ல அவங்களுக்கு சட்டத்தை புரிய வைக்க வேண்டும். அதேபோல இந்த பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் ஒண்ணும் இல்ல. இதெல்லாம் இருக்கிறது, இதுக்கெல்லாம் தண்டனை இருக்கிறது, இப்படியெல்லாம் சட்டம் இருக்கிறது என்பதை எல்லா அதாவது அ டிவி சேனல்லயும் விளம்பரமாக தர வேண்டும் அரசாங்கம். அதெல்லாம் வந்து குற்றத்தை குறைக்கும். நம்ம வேற எதெல்லாம் குடுக்குறோம் விளம்பரம். இப்போ போதைப் பொருளுக்கு அடிமையாகாதீங்கன்னு சொல்றீங்க. அதே போல அந்த மாரி விளம்பரங்கள் இதுவும் குடுக்கணும். பெண்களுக்கு எதிரான பண்ணீங்கன்னா, இந்த மாரி வந்து இதிலிருந்து இது இவ்வளோ அளவுக்கு சட்டங்கள் வந்து கடுமையாக இருக்கிறது. சட்டப்படி தண்டிக்கப்படுவீர்கள். அப்படின்ற விஷயத்தெல்லாம் விளம்பரம் தரணும். அப்பதான் வந்து ஒரு அவேர்னஸ் கிடைக்கும். அவேர்னஸ் சட்டமே தெரியாத ஒருத்தன் வந்து என்ன பண்ணுவான், தொடர்ந்து இந்த வேலைய தான் செய்வான். சட்டத்துடைய அவேர்னஸ் இல்லாதவன் என்ன பண்ணுவான், தவறுகளை செய்வான். தவறு செஞ்ச பிறகு தான் அவனுக்கு தெரியும் இந்த மாரி ஒரு சட்டமே இருக்குது. நெறைய பேருக்கு போஸ்கோ ஆக்ட்ன்னு ஒண்ணு இருக்குதா அப்படின்றது தெரியாது. அவங்க அதான் சொல்றேனே மேரேஜ் பண்ணிக்கலாம் சில பேரு ஒப்பீனியன் கேட்கும்போது, நான் அததான் சொல்லுவேன். ஏன்பா இது மாரி ஒரு சட்டம் இருக்குப்பான்னு சொல்றேன் அப்படின்னா, அவங்களுக்கு சட்டம் இருக்கிறதே தெரியாது. சின்ன பிள்ளைகள். அவங்களுக்கு தெரியாது. பெரியவங்களுக்கே நெறைய பேருக்கு தெரியாது. இந்த மாரி ஒரு சட்டம் இருக்கிறது என்று. அப்போ அந்த சட்டம் இருப்பதையும் தெரிவிக்க வேண்டிய, அதை விளம்பரப்படுத்த வேண்டிய, சொல்ல வேண்டிய கடமை அரசுக்கு இருக்கிறது. வெறும் இந்த மாரி சட்டம் இயற்றுவதனால் குற்றம் குறையுமா என்றால் சத்தியமாக குறையாது. அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதற்கு முதல்ல இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீசர்ஸ்க்கு இந்த மாரி சிறப்பு சட்டங்கள் அ வ சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்கும் பொழுது, இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீசருக்கு தெளிவா சட்டங்களை பற்றிய நடைமுறைகள்லாம் சொல்லிக் குடுக்கணும். அதுக்கு தனியா கிளாஸஸ் வைக்கணும். அதேபோல அதுல எக்ஸ்பர்ட்டான அட்வொகேட்ஸ வச்சு அவங்களுக்கு கிளாஸ் எடுக்கணும். அது மட்டும் இல்லாம, இந்த மாரி விளம்பரங்கள் நெறைய விஷயங்கள செஞ்சு அவங்களுக்கு சொல்லணும். அதெல்லாம் இருந்தால் மட்டும் தான் இந்த குற்றங்கள் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கும். என்னுடைய வழக்கறிஞர் என்கின்ற முறையில என்னுடைய பார்வையில் நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அதிகபட்ச தண்டனையாக மரண தண்டனை எடுத்துட்டு வந்திருக்காரு. சட்ட திருத்தத்த கொண்டு வந்திருக்காரு. வாழ்த்துகிறோம். ஆனால் இந்த சட்டம் இந்த சட்ட திருத்தம் சட்ட திருத்த மசோதா சட்டமாக மாறினாலும், இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீசரோ அந்த ப்ரொசீஜரா வந்து விசாரிக்கக்கூடிய வகையில இல்லன்னா, கண்டிப்பாக இந்த தண்டனைலாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியாயிடும்.
அது ஆல்ரெடி அதை தான் திருப்பி திருப்பி நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் சொல்லுகிறேன். நீங்கள் சட்டங்களை கொண்டு வருவதனால் எந்த பெரிய மாற்றங்களும் வந்து விடாது. சட்டத்தை அமல்படுத்த வேண்டும். அது சரியான நேர்கோட்டில் செயல்பட வேண்டும். அப்பதான் வந்து தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். பொய்யா கம்ப்ளைண்ட் குடுத்தா அவங்க விடுதலை ஆயிடுவாங்க. அது வேற விஷயம். இப்ப என் கண்ணுக்கு தெரிஞ்சு நான் சொன்னேன். அது வந்து ஆக்சுவலா கன்விக்ஷன் ஆக வேண்டிய கேஸ் தான். எஃப்ஐஆரே தப்பா போட்டிருக்காங்க. இன்வெஸ்டிகேஷன் பண்ணதே தப்பா போட்டிருக்காங்க. சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடியே பண்ணதா போட்டிருக்காங்க. ஸோ அப்ப என்ன பண்ண முடியும்? விடுதலை. அப்போ எங்க நீதி கிடைக்கும்? இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீசர் அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கணுமா இல்லையா? ஆனா எடுக்கப்படாது. அவ்வளவுதான். இது மாற வேண்டும். நண்பர்களே, இந்த காணொளிய தயவு செய்து உங்களோட எம்எல்ஏ, எம்பி உங்களுக்கெல்லாம் அனுப்புங்க. குறிப்பா ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு அனுப்புங்க. இந்த சட்ட திருத்த மசோதாவிலேயே இந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸருக்கு பயிற்சி கொடுப்பது, ஒழுங்கா விசாரணை செய்யலைன்னா அவங்களுக்கு சட்டப்படியான தண்டனை கொடுப்பது. தண்டனைனா டிஸ்மிசல் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த வேலைகள்லாம் அந்த ஷரத்துக்கெல்லாம் சேர்த்து சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தாருன்னா, மரண தண்டனை கூட தேவையில்ல. 10 வருஷம் தண்டனைன்றதே வந்து பெரிய விஷயம். பயம் வரும். அது அந்த பயம் இருந்ததுன்னா குற்றங்கள் குறையும். எப்பயுமே பயம் இருந்தால் குற்றம் குறையும். பயம் இல்லைன்னா குற்றம் குறையாது. ரூ. 10,000 ஃபைனு. குடிச்சிட்டு வண்டி ஓட்டினா ரூ. 10,000 ஃபைனுன்னா நெறைய பேர் குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறத கிட்டத்தட்ட குறைச்சாச்சு. ஏன்னா பயம். பைக்கை விட ஃபைன் அதிகம். பைக்கோட விலை 5,000, 6,000, 8,000லாம் இருக்கும். செகண்ட் ஹேண்ட் பைக்கு, பழைய பைக்லாம். ஆனா ஃபைன் ரூ. 10,000. ஸோ குற்றத்தின் இதுல வந்து தண்டனை அதிகமாக இருக்கிறது என்றால், தண்டனை நிச்சயமாக கிடைக்கும் என்றால், பயம் அதிகம் இருக்கும். பயம் இருந்தா குற்ற செயல் கம்மியாயிடும். ஸோ அதற்கான வழிவகைகளை மாண்புமிகு முதலமைச்சர் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். இந்த ஆடியோவை அவர் கேட்டால், அந்த மசோதா திருத்தத்தில் இன்னும் சில சரத்துக்களை சேர்க்க வேண்டியது இருக்கலாம். அதேபோல எதிர்க்கட்சி நண்பர்கள் இந்த ஆடியோவை கேட்டா, நீங்க கூட உங்களுடைய கருத்தை இன்னும் ஏதாவது ஆலோசனையும் சேர்த்து, இந்த சட்ட மசோதாவை வலுவாக்குவதற்கு வேண்டுகோள் விடுக்கிறேன். நன்றி. ரமேஷ் மணிகண்டன், வழக்கறிஞர் மற்றும் நிலமங்கல் உரிமை கட்சி தலைவர்.